friends, welcome to Kids Kitchen. இன்னைக்கு நம்மளோட Kids Kitchenல நம்ம எப்படி hash browns பண்ணணும்னு பார்க்கலாம். நான் வந்து மீடியம் சைஸு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தோலை நீக்கிட்டு கோல்டு வாட்டரில் போட்டிருக்கேன். இப்போ ஒன்றா எடுத்து நம்ம ஸ்ட்ரெட் பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவை வந்து ஐஸ் வாட்டர் தான் தேவை. ஸோ நல்லா ஐஸ் வாட்டரில் போட்டு உருளைக்கிழங்க ஸ்ட்ரெட் பண்ணி வச்சிடணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை புழிஞ்சு தனியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொட்டேட்டோ அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இதை கரெக்டாக ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதோட ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ½ ஸ்பூன் மிளகாத்தூள், ½ ஸ்பூன் வந்து பெப்பர், பிளாக் பெப்பர், நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சீஸ் சேர்த்துருக்கேன். 5-6 பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சோண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் வந்து தனியாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை வந்து அதில் எடுத்து வச்சு நல்லா கையிலையே தட்டிக்கங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக தட்டிக்கங்க. இப்போ ஒரு சின்ன பவுலை வச்சு வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கையில் கூட தட்டி போடலாம். பட் இதுனா கொஞ்சம் நான் கரெக்டான ஷேப்க்கு வரும்ன்றக்கா நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆயில் வந்து கூட தான் சேர்த்துருக்கேன், நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி. இப்போ ஆயில் காஞ்சதும் நம்ம வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஒன்றா சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலர் மாறும், அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நல்லா ஆயில் வடிய விட்டு ஒன்றா எடுங்க. இதை கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.